அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நேற்றைய தினம் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு விசேட உரை ஒன்றை நிகழ்த்தப் போகிறார், அப்படி இல்லை என்றால் இதோ ஒரு நற்செய்தியை சொல்லப் போகின்றார் என்று கூறப்பட்டிருந்தது. எனவே நேற்று காலை நான் ஜனாதிபதியின் ஊடக பணிப்பாளர் ஷானுக்க கருணாரட்ன என்பவரோடு தொலைபேசி மூலமாக தொடர்பு செய்து அவரிடம் நான் கேட்டிருந்தேன், தமிழ் மொழியிலே ஜனாதிபதியின் உரை அவர் சிங்களத்தில் பேசும்போது தமிழ் மொழியிலே அதை மொழிபெயர்த்து தருவீர்களா என்று கேட்டதற்கு கண்டிப்பாக தருவோம், இன்று இரவு 7 மணிக்கு உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறினார். ஆனால் 7:45 மணி வரை எங்களுக்கு தமிழ் மொழியிலே கிடைக்கவில்லை. அல்லது தமிழ் மொழியிலே அவரது மொழிபெயர்த்து அவரது உரை கிடைக்காத காரணத்தினால் நாங்கள் சிங்கள மொழியிலே அல்லது சகோதர சிங்கள மொழியிலே அதை ஒளிபரப்ப வேண்டி இருந்தது நேற்று ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சியில். எனவே இவ்வளவு பெரிய ஜனாதிபதி ஊடக மையம், அதற்கென்று ஒரு பணிப்பாளர், அதற்கென்று ஒரு பணிக்குழு இருக்கும்போது தமிழிலே மொழிபெயர்த்து தர முடியாவிட்டால் தமிழ் மொழி எங்கு இருக்கின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, செய்திக்கு வருவோம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்க போகின்றோம். வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் இலங்கை அடைந்துள்ள வெற்றி நாட்டை நேசிப்போருக்கான நற்செய்தி. ஜனாதிபதி கூறிய அந்த விடயங்களை நாங்கள் காணொளி வழியாகவும் கேட்கலாம். சரி, நாங்கள் இப்பொழுது அவர் பேசி கொண்டிருக்கின்றார். சரி, என்ன பேசினார் என்பதை தற்போது நாங்கள் செய்தியாகவே பார்க்கலாம். படத்திலே வீரகேசரி தினகரன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே வெளியாகி இருக்கின்றது. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் இலங்கை அடைந்துள்ள வெற்றி நாட்டை நேசிப்போருக்கான நற்செய்தி. பதவிக்காக சிலர் பாடுபடுகையில் நாட்டுக்காகவே நான் உழைக்கிறேன், நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி உரை. ஆபத்தான தொங்கு பாலத்தில் இருந்து இலங்கை தாய் திருநாடு எனும் குழந்தையை பாதுகாப்பாக அழைத்து வந்துள்ளேன். ஊனுவட்டையே நாடகத்தில், அதாவது ஊனுவட்டையே நாடகத்தில் வருவது போல் குழந்தையை காப்பாற்ற ஆதரவு அளிக்காத குழுக்கள் இன்று குழந்தையின் உரிமையை பெற போராடுகின்றன. பாதை தவறினால் ஏற்படும் ஆபத்துக்களை நாம் அனைவரும் அறிவோம். சரியான முடிவை எடுக்க மக்களுக்கு உரிமை உள்ளது. எந்த நிபந்தனையுமின்றி நாட்டை பொறுப்பேற்கையில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையும் வேலை திட்டமும் மட்டுமே என்னிடம் இருந்தது. வரலாற்றில் உலகில் எந்த ஒரு நாடும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தகைய தனித்துவமான வெற்றியை பெற்றதில்லை. இந்த பயணத்தை சீர்குலைக்க முயன்றவர்கள் எதிர்காலத்தில் ஒரு நாள் நாட்டுக்கு துரோகம் செய்ததற்காக தங்கள் குழந்தைகள் முன் அவமானப்படுவர் என்று ஜனாதிபதி தனது உரையிலே தெரிவித்திருக்கிறார். அதே போன்று வீரகேசரி பத்திரிகையில் படத்தை எங்களால் காட்ட முடியவில்லை, காரணம் தாமதமாகத்தான் அது கிடைத்தது. வங்குரோத்திலிருந்து மீண்டது இலங்கை. ஜனாதிபதி அறிவிப்பு, மக்கள் எடுக்கும் முடிவு என்னை பாதிக்காது என்கிறார். சிலர் ஜனாதிபதி பதவிக்காக போராடும் போது நான் நாட்டுக்காக போராடுகிறேன். ஆபத்தான தொங்கு பாலத்தில் இருந்து குழந்தையை பாதுகாப்பாக அழைத்து வந்துள்ளேன். சரியான முடிவை எடுக்க மக்களுக்கு உரிமை உள்ளது. அனைத்து இருதரப்பு கடன் தவணைகளையும் 2028ஆம் ஆண்டு வரை ஒத்திவைக்க முடியும். பொருளாதார படுகொலியில் விழுந்த உலகின் எந்த ஒரு நாடும் இவ்வளவு குறுகிய காலத்தில் மீண்டது கிடையாது என்று ஜனாதிபதி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியிலே அவரது பேச்சு அவ்வாறு இருக்கும்போது, இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் ஆபத்தான தொங்கு பாலத்தை பாதுகாப்பாக கடந்து விட்டோம், ஜனாதிபதி நாட்டுக்கு நற்செய்தி. இருதரப்பு கடன் வழங்குனர்கள் சீனாவின் எக்ஸிம் வங்கியுடனான பேச்சுக்கள் வெற்றி. வெளிநாடுகளில் உள்ள அனைத்து இருதரப்பு கடன் தவணைகளையும் 2028ஆம் ஆண்டு வரை ஒத்திவைக்க முடியும். என்னுடன் நாட்டை முன்னேற்றுவீர்களா அல்லது அதிகாரத்தை பெற முயற்சிக்கும் குழுக்களுடன் பயணிக்க விரும்புகின்றீர்களா? மக்களிடம் ஜனாதிபதி கேள்வி. இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களது உரை தொடர்பான செய்தி
இன்றைய எல்லா பத்திரிகைகளிலும் வந்திருந்தது, பிரதான இடத்தை பிடித்திருந்தது. அதே போன்று நேற்றைய தினம் எல்லா ஊடகங்களிலும், இலத்திரனியல் ஊடகங்களிலும் அவரது உரையை மக்கள் கேட்டிருப்பார்கள். சரி, இப்படி இருக்கும்போது இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி வெளியாகிறது. சீனா எக்ஸிம் வங்கியுடன் ஒப்பந்தம் கைச்சாத்து. கடன் மறுசீரமைப்பு தொடர்பான சீனாவின் எக்ஸிம் வங்கியுடன் இலங்கை நேற்று பீஜிங்கில் இறுதி உடன்பாட்டை எட்டியது. சீனாவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த ஜெயசிங்க சீனாவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார். அதன் பின்னர் இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தில் சீன தூதுவர் கி சென்சாங் மற்றும் திரைசேரி உதவிச் செயலாளர் AK செனிவிரத்ன ஆகியோர் புரிந்துணர்வு ஒப்பந்த கோப்புகளை பரிமாறிக்கொண்டனர். சீன எக்ஸிம் வங்கி மற்றும் இலங்கைக்கிடையிலான 4.2 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் மறுசீரமைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடப்பட்டது. இந்த மறுசீரமைப்பினால் இலங்கைக்கு குறிப்பிடத்தக்க நிவாரணங்கள் கிடைக்கும் என்பதோடு அத்தியாவசிய பொது சேவைகளுக்காக அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யவும் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான சலுகை அடிப்படையிலான நிதி வசதிகளை பெற்றுக்கொள்ளவும் முடியும் என்றும் அந்த ஒப்பந்தத்தின் மூலமாகவும் தெரிகிறது. அது அவ்வாறு இருக்க மற்றும் ஒரு செய்தியும் வெளியாகின்றது இன்றைய தினகரன் பத்திரிகையில். உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களுடன் கடன் மறுசீரமைப்பு உடன்பாடுகளை இலங்கை வெற்றிகரமாக நிறைவு செய்தது. உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களுடன் இலங்கை நேற்று கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்துள்ளது. பாரிஸ் நகரில் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டது. கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சீனாவின் எக்ஸிம் வங்கியுடன் பீஜிங்கில் இலங்கை நேற்று இறுதி இணக்கப்பாட்டை எட்டியதுடன் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் கைச்சாத்திட்டது. இந்த இணக்கப்பாடுகளுடன் இலங்கை தனது முக்கிய உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குனர்களான கடன் மறுசீரமைப்பு இணக்கப்பாடுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இந்த உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் குழுவுடன் ஜப்பான், இந்தியா மற்றும் பிரான்ஸ். இன்றைய தினகரன் பத்திரிகையிலே அந்த செய்தி தொடர்கிறது. அதையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த நாடுகள் தொடர்பாக வெளியாகியுள்ள செய்திகளையும் நாம் பார்க்கலாம். இந்த கடன் வழங்குனர்கள் தொடர்பாக தலைமை தாங்கின அதே போன்று ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, பெல்ஜியம், கனடா, டென்மார்க், ஜெர்மனி, ஹங்கேரியா, கொரியா, நெதர்லாந்து, ரஷ்யா, ஸ்பெயின், ஸ்வீடன், ஐக்கிய ராச்சியம் மற்றும் அமெரிக்கா ஆகியவை இந்த உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் குழுவில் ஏனைய உறுப்பினர்களாக இருந்தன. பார்த்தீர்களா எங்களுக்கு எத்தனை பேர் கடன் வழங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, பெல்ஜியம், கனடா, டென்மார்க், ஜெர்மனி, ஹங்கேரியா, கொரியா, நெதர்லாந்து, ரஷ்யா, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, இப்படி இருக்கும்போது இந்த ஒருபுறம் இந்த கடன் வழங்குனர்களுடனான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டது. அதே போன்று சீனா எக்ஸிம் வங்கியுடன் ஒப்பந்தம் கைச்சாத்து இடப்பட்டது. அதே போன்று ஜனாதிபதியின் உரை நேற்று இடம்பெற்றது. இப்படியெல்லாம் நடக்கும்போது ஒருபுறம் அதிபர் ஆசிரியர் போராட்டம் பாரிய அளவிலே நேற்று நடைபெற்றது. அவர்கள் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து ஆரம்பித்து அதற்கு பிறகு ஜனாதிபதி செயலகத்தை அண்மிக்கும் போது லோட்டஸ் வீதியை தாண்டி வரும்போது அவர்கள் போலீசாரினால் இடைநிறுத்தப்பட்டார்கள். அந்த காணொளியும் இடம் இருக்கின்றது, அதையும் நாங்கள் பார்க்கலாம். நேற்று இந்த சம்பள முரண்பாடுகளை அரசாங்கம் உடனடியாக தீர்க்க வேண்டும் என வலியுறுத்தி ஆசிரியர்கள் அதிபர்கள் ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தினரால் நேற்று கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசாரால் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. எனவே அந்த காட்சிகள் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், அதே போன்று இலங்கை ஆசிரியர் சேவைகள் சங்கத்தைச் சேர்ந்த மஹிந்த ஜெயசிங்க இவர்கள் அனைவரும் இருந்தார்கள். அந்த ஸ்தலத்தில் போலீசார் ஏராளமாக கழக தடுப்பு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள். ஏராளமான ஆசிரியர் அதிபர்கள் முன்னேறி செல்ல முற்பட்ட போது அவர்களுக்கு கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை தாக்குதல் நேற்றைய தினம் இடம்பெற்றது. எனவே நேற்று அவர்கள் சுகையினம் காரணமாகத்தான் சுகையின
போராட்டத்தை தான் மேற்கொண்டார்கள் அல்லது சுகயின போராட்டம் இன்று சுகயினமே அடைந்து விட்டார்கள் என்று சமூக வலைத்தளங்களில் பதிவுகளை காண முடிந்தது. தொடர்ந்தும் அவர்களில் முன்னேறி செல்ல முற்பட்ட போது அவர்களுக்கு எதிராக போலீசார் கண்ணீர் புகை தாக்குதலை நடத்துவதையும் அவர்கள் அந்த இடத்திலிருந்து கலைத்து செல்ல முற்படுவதையும் நாம் காணக்கூடியதாக இருந்தது. நேற்றைய தினம் அதே போன்று கொழும்பு கோட்டை பகுதியிலே மிக பதற்றமான சூழ்நிலை நேற்று காணப்பட்டது. ஊடகவியலாளர்களும் சிலர் கண்ணீர் புகைக்கு உள்ளானார்கள். அவர்களது கண்களில் பேனாக்களில் மை வழிகிறதோ இல்லையோ கண்களில் நேற்று நீர் வழிந்தது. அதை நாங்கள் நேற்றைய தினம் காணக்கூடியதாக இருந்தது. அதிபர் ஆசிரியர்கள் மீது போலீசார் கடும் தாக்குதல் என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே செய்தி வெளியாக இருக்கின்றது. கண்ணீர் புகை நீர்த்தாரை பிரயோகங்கள், சம்பள முரண்பாடு பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு வலியுறுத்தி அதிபர் ஆசிரியர் சங்கங்களினால் நேற்று தினக்குரல் பத்திரிகையிலே தொடர்கிறது. அதாவது நேற்று புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணி மீது போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்களை மேற்கொண்டதால் கொழும்பு கோட்டை பகுதியில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டது. பேரணியில் ஈடுபட்டவர்கள் கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்னால் இருந்து லோட்டஸ் வீதியினூடாக ஜனாதிபதி செயலகம் நோக்கி செல்ல முயற்சித்த போது செரமிக் சந்தியில் அவர்களை இடைமறித்த கலகம் அடக்கும் போலீசார் அவர்கள் மீது கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்களை மேற்கொண்டு விரட்டி அடிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாடு முழுவதும் அரச பாடசாலைகளின் அதிபர் ஆசிரியர்கள் நேற்றைய தினம் சுகயின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் அதற்கு சமாந்திரமாக கொழும்பிலே பாரிய ஆர்ப்பாட்ட பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி தொடர்பில் கொம்பனி தெரு போலீசாரின் கோரிக்கைக்கு அமைய கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் பேரணி சில வீதிகளூடாக பயணிக்கவும் சில பிரதேசங்களுக்குள் நுழைவதற்கும் தடை உத்தரவு விதிக்கப்பட்டிருந்தது. இதன்படி நேற்று முற்பகல் 10 மணி முதல் மாலை 6 மணி வரையிலே கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செரமிக் சந்தியினூடாக பயணிப்பதற்கும் ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி செயலகம், மத்திய வங்கி, நிதி அமைச்சு ஆகியன அமைந்துள்ள பிரதேசங்களுக்குள் நுழைவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. எனினும் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்கும்போது தான் அவர்கள் அந்த பகுதியின் ஊடாக செல்ல முற்பட்ட போது போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாகை பிரயோகங்களை மேற்கொண்டனர். இதேவேளை போலீசாரின் தாக்குதலின் பின்னர் செரமிக் சந்தி பகுதியில் பேரணியில் கலந்து கொண்டிருந்த அதிபர் ஆசிரியர்கள் மத்தியில் ஆசிரியர் சங்கங்களின் செயலாளர்களான ஜோசப் ஸ்டாலின் மற்றும் மஹிந்த ஜெயசிங்க உள்ளிட்டோர் உரையாற்றினர் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. பாடசாலைகள் ஸ்தம்பிதம் நாடு முழுவதும். இன்றும் பாடசாலைகள் திறக்கப்படாது அல்லது பாடசாலைகளில் வளமையான கல்வி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பினாலும் கூட இன்றும் பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறப்படாது. நேற்று சுகயினம் காரணமாக அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டார்கள். சுகயின லீவு போராட்டம் என்று சிக் லீவ் என்ற போராட்டத்தை மேற்கொண்டார்கள். எனவே இந்த கண்ணீர் புகை தாக்குதல், இந்த நீர்த்தாரை தாக்குதலில் உண்மையிலேயே அவர்கள் சுகயினம் அடைந்திருப்பார்கள். எனவே இன்றைய தினம் அவர்களால் படிப்பிக்க முடியாத நிலை ஏற்படும். சாதாரணமாகவே எங்களுக்கும் அப்படித்தானே. நேற்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அங்கே நீர்த்தாரை பிரயோகத்திற்கும் கண்ணீர் புகைக்கும் நாங்கள் உள்ளாகினால் நிச்சயமாக எங்களுக்கு இன்றைய தினம் எங்களுடைய கடமைகளை சரியாக செய்ய முடியாது. எனவே அவர்களுக்கும் அப்படி ஒரு நிலைமை இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கலாம். எனவே இன்றும் கூட அவர்கள் வேலைக்கு சமூகம் அளிக்க மாட்டார்கள். எனவே தற்போது நேரம் சரியாக 6:45 ஆகிக் கொண்டிருக்கின்றது. எனவே உங்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப போகின்றீர்களா அல்லது ஏற்கனவே பாடசாலைக்கு உங்கள் பிள்ளைகள் போய்விட்டார்களா? அப்படி போனால் இன்று பாடசாலை நடைபெறுமா என்ற அல்லது படிப்பிப்பார்களா ஆசிரியர்கள் என்ற கேள்விக்குறி இருக்கின்றது. ஆனால் இன்றைய தினமும் நாடு முழுவதும் பாடசாலைகள் ஸ்தம்பித்தன, இன்றும் பாடசாலைகள் ஸ்தம்பிக்கும் என்று தினக்குரல் பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்றது. எனவே யோசித்து முடிவெடுங்கள். பெற்றோர்கள் உங்கள் கைகளில் இருக்கின்றது. நேற்றும் கூட பல பெற்றோர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதாவது இந்த வருடம் தொடங்கி 6 மாதங்கள் ஆகின்றது, பாடசாலைகள் நடந்த நாட்களை விரல் விட்டு எண்ணலாம் என்று சில பெற்றோர்கள் அவர்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். எனவே இப்படியெல்லாம் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது எவ்வாறு பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவது? சரி, இப்படி ஒரு
விடயம் இருக்கும்போது அடுத்ததாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து வரும் நாட்கள் எதுவும் நடக்கலாம், உஷார் நிலையில் கட்சிகள் என்று செய்தி வெளியாக இருக்கின்றது. உஷார் நிலையில் கட்சிகள் என்ற செய்தி, அந்த செய்தியை நாம் பார்ப்போம். ஜனாதிபதியின் அறிவிப்புகளால் இலங்கை அரசியலில் எதிர்வரும் நாட்கள் தீர்மானமிக்கவையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. கட்சி தலைவர்கள், அமைச்சரவை மறுசீரமைப்புகள், பதவி விலகல்கள், கட்சி தாவல்கள், அமைச்சரவை மறுசீரமைப்புகள், பதவி விலகல்கள், பேரம் பேசல்கள் போன்ற முக்கிய பல சம்பவங்கள் இடம்பெறலாம் என்றும் இதன் போது அரசியல் கட்சிகளும் முக்கிய தீர்மானங்களை எடுக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. காரணம், இந்த ஜனாதிபதி இப்படி குறிப்பிட்ட பிறகு அல்லது நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டதாக ஜனாதிபதி குறிப்பிட்ட பிறகு கட்சி தாவல்கள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்றைய தினம் நாட்டு மக்களுக்கு விசேட உரையை நிகழ்த்தி நாட்டின் பொருளாதார முன்னேற்றங்கள் தொடர்பில் பல்வேறு விடயங்களை அறிவித்துள்ள நிலையில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் சிலர் அரசாங்கத்துடன் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் அரசாங்கத்துடன் இணையும் முக்கியஸ்தர்களுக்கு அமைச்சு பதவிகளை வழங்கும் வகையில் அமைச்சரவை மறுசீரமைப்பு இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் கட்சி தாவ உள்ளதாக தெரிவிக்கப்படும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தம்முடன் தக்க வைத்து கொள்ள ஐக்கிய மக்கள் சக்திக்குள் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகிறது. இப்போ ஐக்கிய மக்கள் சக்தியில் என்ன நடந்தது என்று சொன்னான், அதாவது ஐக்கிய மக்கள் சக்திக்கு நிறைய பேர் ஏனைய கட்சிகளில் இருந்து வந்தார்கள். கோட்டாபய ராஜபக்சவினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வியாத் மக என்ற அந்த அமைப்பைச் சேர்ந்த பலர், குறிப்பாக நாளக்க குடேவா, அதே போன்று சன்ன போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தரப்போவதாக வந்த பிறகு அவர்கள் பக்கம் கூடுதல் கவனம் சென்று விட்டதாகவும், ஏற்கனவே இருந்த பழைய உறுப்பினர்களை அவ்வளவு அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கப்படவில்லை என்றெல்லாம் கூறப்பட்டது கடந்த காலங்களில். இப்படி இருந்தும் கூட முக்கிய மூவர் நேற்றைய தினம் பத்திரிகைகளில் வந்திருந்தது. ராஜித சேனாரட்ன, சம்பிக்க ரணவக்க, ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, இவர்கள் மூவரும் அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களோடு பயணிக்கப் போவதாகவும், இவர்கள் மூவரும் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டால் விரைவில் ஒரு அமைச்சரவையிலே மாற்றம் ஏற்படும் என்றும் கூறப்படுகின்றது. எனவே இருக்கின்ற இந்த 3 மாதத்தில் மக்களுடைய வரிப்பணத்தை அனுபவிக்க வேண்டும் அல்லவா, அல்லது மக்களுடைய வரிப்பணத்திலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதங்களை அனுபவிக்க வேண்டும் அல்லவா. எனவே அதற்காகவாவது இவர்கள் அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்வார்கள். அது இனி இருக்க 1 மாதமோ 2 மாதமோ இத்தனை மாதம் இருந்தாலும் இந்த அமைச்சு பதவிகளில் கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதங்கள் அது வேறு விதமான வரப்பிரசாதங்கள். அதை அனுபவித்த அமைச்சர்களுக்கும் அனுபவித்து கொண்டிருக்கிற அமைச்சர்களுக்கும் தெரியும். எனவே இப்படியும் இருக்கலாம். ஆனால் போனவர்களெல்லாம் போகட்டும், இருக்கும் உறுப்பினர்களை, இருக்கும் முக்கியஸ்தர்களை, இருக்கும் பிரபலங்களை எப்படி தக்க வைத்துக் கொள்வதென்று சஜித் பிரேமதாச யோசித்து கொண்டிருக்கிறார். தினக்குரலில் செய்தி வெளியாக இருக்கின்றது. கட்சி தாவலை தடுக்க சஜித் தரப்பு கடும் முயற்சி, எம்பிக்கள் மனைவிமாருக்கு தொலைபேசி அழைப்பு. இப்போ எம்பிக்கள் எல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய மனைவிமாருக்கு அடிக்கிறாங்க. இவ்வளோ நாள் தான் உங்களோட கணவர் இப்படியே இருக்கிற போகிறாரு, வர சொல்லுங்களே ஒரு அமைச்சு பதவி தரவேண்டு. ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 3 முக்கிய தலைவர்கள் அரசாங்கத்துடன் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அவர்களுடன் பார்ப்போம் இணைந்து வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களும் செல்வதை தடுக்கும் வகையில் கண்காணிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இப்போ எல்லா கண்காணிப்பையும் விட்டுட்டு இதை கண்காணித்து கொண்டிருக்கிறாங்க. இதன்படி அரசாங்கத்தின் இணைவதாக சந்தேகிக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது மனைவிமாருக்கு தொலைபேசி அழைப்புகள் எடுப்பதன் மூலம் அவர்கள் இணையவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் வேலை திட்டம் அமுல்படுத்தப்படுகின்றது. மனைவிமார்களுக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து கேட்குறாங்க, உங்களோட கணவர் அங்கே சரி நேற்று இரவு போனாரா, பேச்சுவார்த்தைகளுக்கு போனாரா,
யாராவது வேறு கட்சிகளின் தலைவர்களை சந்தித்தாரா போன்ற விடயங்களை கேட்கிறாங்க. என்ன ஐயா இது? ராஜித சேனாரட்ன, சரத் பொன்சேகா, சம்பிக்க ரணவக்க ஆகியோர் அரசாங்கத்துடன் இணைவதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுடன் ஏனையோர் இணைவார்கள் என்ற சந்தேகத்தில் இவ்வாறான சந்தேகத்திற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களை இலக்கு வைத்து இந்த வேலை திட்டம் அமுல்படுத்தப்படுகின்றது. தற்போதைய அரசாங்கத்தின் அதிகபட்ச ஆயுட்காலம் 3 மாதங்கள் எனவும் அடுத்த தேர்தலில் தோல்வியடைந்தால் அரசாங்கத்தில் இணைந்து கொள்பவர்கள் தமது அரசியல் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் சந்தேகத்திற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு சென்று ஐக்கிய மக்கள் சக்தியால் அமைக்கப்படும் அரசாங்கத்தில் பதவியை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருப்பதாகவும் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பாருங்க, போகாதீங்க, நாங்கள் தான் ஆட்சி அமைக்கப் போகின்றோம், இன்னும் 3 மாதம் தான் இந்த அரசாங்கம் இருக்கும். அப்படி இந்த 3 மாதம் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் போய் நீங்கள் அமைச்சு பதவியை வகித்து 3 மாதத்திற்கு பிறகு ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் அமைக்கும் அரசாங்கத்தில், சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாகும் அரசாங்கத்தில், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அமைச்சு பதவி வகிக்கலாம் இப்படியே இருந்தால். ஆனால் நீங்கள் கட்சி தாவி அரசாங்கத்தோடு சேர்ந்தால் உங்களது அரசியல் வாழ்க்கையும் முடிவுக்கு வரும் என்று பயமுறுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் மனைவிமார்களுக்கு கொள்ளடிக்கிறாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்களது மனைவிமார்களும் கூட. கணவர் நேற்று வீட்டில் இருந்தார், அவர் யாரையாவது சந்திக்க போனாரா? சரி, இப்போ இவர்களையெல்லாம் நம்பி நாங்கள் வாக்களிக்கின்றோம், இவர்கள் இதே கட்சியை சேர்ந்தவர்கள், இந்த கட்சியில் தான் இருப்பார்கள் என்று தானே வாக்களிக்கின்றோம். சரி, ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு செல்கின்றோம். நம் நாடு தொடர்கிறது. இந்த கட்சி தாவல் தொடர்பாக பேசியிருந்தோம். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களை எப்படி தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் பேசியிருந்தோம். 140 எம்பிக்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் செய்தி வெளியாக இருக்கிறது. 140 எம்பிக்களுடன் ஜனாதிபதிக்கு ஆதரவு. அமைச்சர் மஹிந்த அமரவீர அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் புதிய கூட்டணி என்பனவற்றின் தலைமையில் பரந்துபட்ட அரசியல் கூட்டணிகள் நிறைய இப்போ உருவாகியிருக்கு. பரந்துபட்ட கூட்டணி ஒன்று உருவாகும். அதில் சுமார் 140 எம்பிக்கள் எம்முடன் கைகோப்பர் என கமத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை அவர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலங்களில் மக்கள் விடுதலை முன்னணி அம்பாந்தோட்டையை ஆக்கிரமித்துள்ளதாக கூறினர். ஆனால் அங்கு பல கூட்டங்கள் நடத்தப்பட்டன. ஐக்கிய மக்கள் சக்தியும் அங்கு கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தது. ஆனால் நாம் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் அதனை விட பன்மடங்கு ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள மக்கள் மாத்திரமே அதில் கலந்து கொண்டிருந்தனர் என்றும் மஹிந்த அமரவீர சொல்கிறார். இது எப்படியோ 140 பாராளுமன்ற உறுப்பினர்களது ஆதரவு இருக்கிறதாம். யாருக்கென்றால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருக்கு ஆதரவு இருக்கின்றது. எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதற்காக அவர்கள் தயாராக இருக்கின்றார்களாம். பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, தமிழக மீனவர்களே எல்லை தாண்டாதீர். இப்படி ஒளிபெருக்கி மூலமாக தலைமன்னார் பகுதிகளில் ஒளிபெருக்கி மூலமாக அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றதாம். செய்தி வெளியாகின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகை. தமிழக மீனவர்களே எல்லை தாண்டாதீர், ஒளிபெருக்கி மூலம் எச்சரிக்கை. தொப்புள் கொடி என கூறி எங்கள் வளங்களை இந்திய கடற்றொழிலாளர்கள் அளிக்கிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்த இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளமை கவலை தருவதாக முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழிலாளர் சம்மேளன உபத்தலைவர் வி அருள்நாதன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கருத்து தெரிவிக்கும் போதுதான் இதனை சொல்கிறார். தொப்புள் கொடி உறவு என்று சொல்கிறாங்க, ஆனால் எங்களது கடல் வளத்தில் உள்ள மீன்களை அவர்கள் எடுத்து செல்கிறாங்க. இதனை தடுப்பதற்காக கடற்படை படகு சென்ற போது இக்கட்டான நிலை ஏற்பட்டு கடற்படை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். இதற்கு முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழிலாளர் மக்கள் சார்பிலும் சங்கங்கள் சார்பிலும் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் எங்கள் வாழ்வாதாரத்தினை பாதுகாக்க இந்திய இழுவை படகினை
தடுப்பதற்கு சென்ற வேளை இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி எமது வளத்தினை அழிக்க வருகிறார்கள். பல தடவைகள் அவர்களுடன் கதைத்தும் நடக்கவில்லை. காரைக்குடி, நாகப்பட்டினம் பிரதேசங்களில் இருந்து வருகிறார்கள். இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்திய பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க? இலங்கை கடற்படையினர், இலங்கை கடற்றொழிலாளர்கள் எங்கள் மீனவர்களை தாக்குகிறார்கள் என்று, இதற்கு நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளிவிவகார அமைச்சர் ஜெயசங்கருக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதம் எழுதுகிறாங்க. நான் நேற்று குறிப்பிட்டேன், அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையும் கடிதங்களில் மட்டுமே இந்த செயற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அதே செய்தியில் இருந்தது, அந்த தினக்குரல் பத்திரிகையில் அதே செய்தியில், தமிழக மீனவர்களை இந்தியா தடுக்காது, நாங்கள் எங்களுடைய மீனவர்களை தடுக்க மாட்டோம், வேண்டிய அளவு நீங்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் சென்று மீன் பிடிக்கலாம், உங்களுக்கு நாங்கள் அந்த அனுமதியை தருகிறோம். அதாவது சர்வதேச கடல் எல்லை தாண்டி தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்க வருவதை நாம் தடுக்க மாட்டோம் என்று தமிழகம் தெரிவித்திருக்கின்றது. எனவே எவ்வாறு தெரிவிக்கின்றது என்றால், சர்வதேச கடல் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கடந்த ஒரு வாரத்தில் 30க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களை அடுத்தடுத்து இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு வருவதன் எதிரொலியாக ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி செல்ல வேண்டாம் எனவும் உயிர் காக்கும் உபகரணங்களை கையில் வைத்து கொள்ளுமாறும் ராமேஸ்வர மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுத்து வருகின்றார்கள். எனவே ராமேஸ்வரத்திலும் இவ்வாறான ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள். எனவே இப்படி இருக்கும்போது பார்ப்போம், இந்த மீன் பிரச்சனை அல்லது கடற்றொழிலாளர்களது பிரச்சனை எதிர்வரும் காலத்தில் எப்படி நடக்கப் போகின்றது. இந்த நீங்கள் வாகன சாரதிகளாக இருந்தால் உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் உண்டு. என்னென்று சொன்னால், உங்களது வாகனம் பழுதடைந்தால், அதாவது வீதியிலேயே ஏதாவது பிரதான வீதியில் உங்கள் வாகனம் பழுதடைந்தால் முடிமான அளவு வாகனத்தை பிரதான வீதியிலிருந்து ஒதுக்கி கொள்ள முயற்சித்து பாருங்கள். அப்படி இல்லை என்றால் தயவு செய்து வீதியில் நின்று கொண்டு அல்லது பிரதான வீதியில் நின்று கொண்டு அதனை திருத்த முற்படாதீர்கள். அவ்வாறு திருத்த முற்பட்ட நிலையில்தான் கோர விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் ஏனைய பத்திரிகைகளிலும் வெளியாகி இருக்கிறது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பஸ் மீது லொரி மோதி கோர விபத்து, வீதியில் நின்ற 3 உயிரிழப்பு, 2 காயம். மாங்குளம் பகுதியில் சம்பவம். முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இயந்திர கோளாறுக்குள்ளாகி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பஸ்ஸுடன் லொரி மோதி விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்ததுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளார். விபத்தின் போது பஸ்ஸின் சாரதியும் பயணிகள் 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவங்க ட்ரை ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை சரி பண்ண 7 ஆண்டு வந்து பார்த்து கொண்டிருந்திருக்காங்க. மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யாழ்ப்பாணம் கண்டி A9 பிரதான வீதியில் பனிச்சன் குளம் 228வது கிலோமீட்டர் பகுதியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே தயவு செய்து பாதையில் நின்று கொண்டு திருத்த முற்படாதீர்கள். அவ்வாறு முற்படும் போது தான் இது போன்ற மிக கோர விபத்துக்கு, அதாவது அந்த லாரி சாரதிக்கு வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது. வந்தவுடன் பஸ் மீது மோதி இருக்கிறார். இப்படி இருக்கும்போது மற்றும் ஒரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையிலே வெளியாகின்றது. பாதாள குழு தொடர்பான செய்தி. பாதாள உலக குழுக்களிடமுள்ள துப்பாக்கிகளை கைப்பற்ற திட்டம் ஜூலை 1 முதல் விசேட சுற்றி வளைப்புகள் என்றும் செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதேபோன்று மற்றொரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகின்றது. மயிலத்தமடு மேய்ச்சல் தரையை ஒப்படைக்க ஜனாதிபதி உத்தரவு. ஜூலை 2ஆம் வாரத்தில் பண்ணையாளர்களை நேரில் சந்திக்கவும் முடிவு. மயிலத்தமடு பண்ணையாளர்களின் மேய்ச்சல் தரையை ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு மீண்டும் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் ஜூலை 2ஆம் வாரம் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்யும் போது பண்ணையாளர்களை நேரில் சந்தித்து உரையாடுவதற்கும் ஆர்வம் கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி சந்திக்க போகிறார். இந்த மேய்ச்சல் தரை பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கின்றது. இதற்கு ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. நீங்கள் கோழி இறைச்சி சாப்பிடுபவரா? நீங்கள் முட்டை சாப்பிடுபவரா? அடுத்த செய்தி உங்களுக்கானது. கோழி இறைச்சி முட்டை பாவனை மக்களை விழிப்பூட்ட அறிவுறுத்தல்.
அயல் நாடுகளில் பரவி வரும் பறவை காய்ச்சல் காரணமாக கோழி இறைச்சி, முட்டைகள் மற்றும் இறைச்சியை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உணவுகளை உட்கொள்வது தொடர்பில் சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு விசேட அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. மேற்படி பொருட்களை பச்சையாகவோ அல்லது நன்கு வேக வைக்கப்படாத நிலையிலேயோ உட்கொள்வதை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்கப்பட்டுள்ளது. இவற்றை நன்றாக வேக வைத்து சமைக்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவில் தற்போது பரவும் பறவை காய்ச்சல் H9 தொடர்பாக சுகாதார அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து சுகாதார அமைச்சின் சுகாதார மேம்பாட்டு பணியகம் மேற்படி விழிப்புணர்வு அறிவித்தலை நேற்று விடுத்துள்ளது. எனவே நன்றாக வேக வைத்து சாப்பிடுவதை உறுதிப்படுத்துங்கள். சரி, இப்படி இருக்கும்போது மற்றும் ஒரு செய்தி, முதலாளிமார் சம்மேளனம் தொடர்பான செய்தி. முதலாளிமாரின் மனு மீதான விசாரணைக்கு திகதி குறிப்பு மேன்முறையீடு இன்று பரிசீலனைக்கு என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பில் குறைந்தபட்ச நாள் சம்பளத்தை நிர்ணயித்து தொழில் அமைச்சின் செயலாளரினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்யும் எழுத்தாணை ரீட் ஒன்றினை பிறப்பிக்க கோரி முதலாளிமார் கோரியிருந்த மனு விசாரணைக்கான திகதி குறிப்பு இடம்பெற்றிருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது இலங்கையைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர், தந்தை தாய் இல்லாமல் லண்டனில் வளர்ந்த பெண்மணி ஒருவர் லண்டன் அல்லது பிரித்தானிய தேர்தலிலே போட்டியிடுகிறார். இன்றைய திவைன பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கிறது, பார்க்கலாம். பிரித்தானியே மதிவர்ணேட்ட யாப்பனே காந்தாவாக் என்று வந்திருக்கின்றது. அதாவது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் பிரித்தானிய தேர்தலில் போட்டியிடுகின்றார். கிருஷ்ணா ரிஷிகரன் என்பவரை இவ்வாறு இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார். தந்தை தாயில்லாமல் விடுதியில் வளர்ந்தவர், இவ்வாறு பல சிரமங்களை எதிர்கொண்டவர் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார். அவர் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று வாழ்த்துவோம். சரி, இருக்கிற மக்களுக்கே சிலருக்கு ஓய்வூதியம் கிடைக்காத நிலையில் இறந்து போன 6000 பேருக்கு ஓய்வூதியம் வழங்கி இருக்கின்றார்கள். மௌபிம பத்திரிகையிலே செய்தி வெளியாக இருக்கின்றது. என்ன ஒரு அநியாயம்! மலவுன் ஹயதாகட்ட விஸ்ராம வெட்டுப்ப தீலா என்ற கவலையான செய்தி வந்திருக்கின்றது. இருக்கும் மக்களுக்கே சாப்பிட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் நிலையில் இறந்து போன 6000 பேருக்கு ஓய்வூதியம் வழங்கியிருக்கிறார்கள். சரி, இப்படி பல செய்திகளை இன்றைய ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே உங்களுக்காக கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.